வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி வந்து வித்தியாசமாக ஒரு ரீடிங் பண்ணலான்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து எய்தர் ஆரஞ்ச், ரெட், பிளாக், எல்லோ, இந்த 4 கலர்ஸில் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த ரீடிங் வந்து சூட் ஆகும். இது எப்படி சூட் ஆகுங்கிறது நீங்கள் தான் எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லணும். நான் சொல்கிறது ரெசொனேட் ஆகுதா இல்லையான்ட்டு. என்னவோ தோணுச்சு எனக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்ட்டு. ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எனர்ஜிக்குள்ளே அடாப்ட் ஆவீங்க. ஓகேவா? உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அதை எதை கால் பண்ணலாம், இல்லை மோஸ்ட்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து திருப்பி நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிப்பேன் நான் உங்களை. இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆரஞ்ச், ரெட், பிளாக் அண்ட் எல்லோ, இந்த 4 கலர்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. ஓகேவா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக ஆனாலும் இருக்கலாம். ஒரு நியூ பிகினிங், ஒரு புது தொடக்கம், ஏதோ ஒரு குட் நல்ல விஷயந்தான். ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வர நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸில் இருப்பீங்க. கொஞ்சம் அப் அண்ட் டவுன், ஒரு மாதிரி ஒரு தயக்கமாக, ஒரு மாதிரியான ஒரு இதில் இருப்பீங்க. ஏற்றுக்கவா வேண்டாமா, பண்ணவா வேண்டாமான்னு கொஞ்சம் ஆசோலேஷனாகவே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாகவே இல்லாமல் கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில் தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த குழப்பமான மனநிலைமையை உங்களை சுற்றி இருக்கவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? உங்களை சுற்றி இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிறதுக்காக உங்களை சுற்றி ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு போராட்டம் கண்டிப்பாக நடக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. பி காம். என்ன கேட்டாங்கன்னா, எதுவுமே பேசாதீங்க. இந்த சிச்சுவேஷனை அமைதியாக கொண்டு போங்க. அவ்வளோதான். ஓகே. ஏன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த சிச்சுவேஷனை க்ராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா?